கொஞ்சம் முரண்பாடான திருமணமாக கூட இருக்கலாம். கேஸ்ட் விட்டு கேஸ்ட்டு, மதம் விட்டு மதம், இந்த மாதிரி திருமணம் கூட அவங்களுக்கு சாதகமாக அமையலாம். அது அவங்களுடைய ஜாதகத்தையும் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா சாதகமாக இருக்குது. கொஞ்சம் தனக்கு உரியவன், தன்னுடைய எதிரிக்கு உரியவன் தன்னுடைய 7ஆம் இடத்துலேயே போகிறார். அப்போ மனைவிக்கும் அவங்களுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் சம்பந்தமான விஷயங்களில் சில ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் வரும். அதில் கொஞ்சம் இணக்கமாகிற விஷயங்களும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க 2 பேருக்கும் உள்ள அந்யோன்ய சுகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும். அதை சரி செஞ்சுக்கிட்டாங்கன்னாலே சில விஷயங்கள் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய ஆசீர்வாதம் கொஞ்சம் நல்லா தீவிரமாக இன்னும் கொஞ்சம் குருவை தேடி போனாங்கன்னா இந்த பிரச்சனையும் கொஞ்சம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு அவருடைய விஷயம் இருக்கும். 7ஆம் இடத்துல திருமணம் பேச்சுவார்த்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ மொதல் 3 மாதத்தை விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த கொஞ்ச காலம் வக்கரமாகிறது, அதிச்சாரம் ஆகிறது, இந்த மாதிரியான காலகட்டங்கள் வரும்போது அந்த விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த பேச்சுவார்த்தை எடுக்கிறாங்க, இன்னைக்கு முடிஞ்சிருங்கிறாங்க, நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாங்கிறாங்க. இது இப்படியே போச்சுன்னா இப்படியே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும்.